இர்ஃபான் வந்து சாதாரணமான ஒரு டெலிவரி பாய். ஸ்விக்கி ஜொமேட்டோல டெலிவரி பண்ணாங்களா, அந்த மாதிரி ஒரு டெலிவரி பாய் தான் இர்ஃபான் வந்து இருந்திருக்காரு. நம்ம நாட்டில், இந்திய நாட்டில் தடை செய்யப்பட்ட விஷயம் ஜெண்டரை தெரிந்து கொள்வது. அவர் துபாய்க்கு போனாரு. டிஎம்கே கட்சியோட ஒரு செல்வாக்கான ஆட்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க மாசு அன்னைக்கு சுகாதார மினிஸ்டர் இருந்தாரு. அதுவும் கத்திரிக்கோள் எடுத்து நீங்க எதையாவது நம்ம உடம்புல ஒரு உறுப்பை நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா இருக்கணும். ஆமா. சினிகார்ன நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யார் இருக்கா அப்படின்னா ப்ரொடியூசர் ஆஸ்கார் பாலாஜி பிரபு சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். அந்த ஃபைலை திருப்பி எடுத்து தூசி தட்டு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா இர்ஃபான் வியூஸ். அந்த இர்ஃபான் நிறைய சர்ச்சைகளில் வந்து அவருடைய பேர் அடிபட்டுக்கிட்டே இருந்தது. முன்னாடி வந்து அவர் ரிவ்யூ பண்ண ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் திருப்பி இங்கே நம்ம இதுலேருந்து உணவு கட்டுப்பாடு துறையிலேருந்து போயிட்டு ரிவ்யூ பண்ணி அவங்க ஒரு ஆய்வு பண்ணி பார்த்துருக்காங்க. இது ஒழுங்காகவே இல்லையா, ஆகா ஓஹோன்னு இந்த இவர் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காரு அப்படின்னு அதை கொஞ்சம் பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கார் வந்து ஆக்சிடென்ட் ஆனிச்சு, அதில் வேற ஒருத்தர் பேர் மாற்றப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போணுச்சு. அதுக்கப்புறம் வந்து இது ஜெண்டர் ரிவேலிங், அதை திருப்பி அந்த ஃபைலை எடுங்க. என்ன ஜெண்டர் ரிவேலிங், சாரி கேட்டு இந்த பையன் போயிட்டே இருக்காப்லையே, இனிமேல் சாரியே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே வந்திருக்காங்க. என்ன நிலைமையில சார் இப்போ இருக்கு? சொல்லி பார்த்தீங்கன்னா இர்ஃபான் வந்து சாதாரணமான ஒரு டெலிவரி பாய். ஸ்விக்கி ஜொமேட்டோல டெலிவரி பண்ணுறாங்களா, அந்த மாதிரி ஒரு டெலிவரி பாய் தான் இர்ஃபான் வந்து இருந்திருக்காரு. அவருக்கு அடிமட்ட வாழ்க்கை, கஷ்டம், பிரச்சனை, வறுமை, சிக்கல் எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கு எதுவுமே தெரியாத ஆள் கிடையாது. எல்லாமே தெரிஞ்சவர். ஒரு ஏழ்மை குடும்பத்திலேருந்து அவருடைய திறமையால், அதை நம்ம மறுக்கவே முடியாது, அவர் ஒரு திறமையால படிப்படியா முன்னுக்கு வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு பிரபலமா வந்து ஃபுட் ரிவ்யூவர் இர்ஃபான் வந்து இருக்காரு. அதுல எல்லாம் அது அவருடைய திறமை. அதுல நம்ம எந்த கருத்துமே எந்த காலத்துலயுமே சொல்ல முடியாது. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அது அவருக்கு எப்படி அந்த ஐடியா வந்துச்சுன்னு தெரியல. நிறைய ஹோட்டல்ஸ்க்கு போக ஆரம்பிச்சாரு, சாப்பிட்டாரு, காசு கொடுத்தாரு, அதை ரிவ்யூ பண்ணி போட்டாரு. அவருடைய ஸ்டைல்னு ஒண்ணு இருக்குல்ல, எப்பவுமே எப்படின்னா ஒருத்தரை வந்து மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அவங்க கிட்ட ஏதாவது ஒரு யூனிக்கா ஒண்ணு இருக்கணும், சம்திங் ஸ்பெஷல், அத மத்தவங்க கிட்ட இல்லாத ஏதாவது இருக்கணும். அப்படி இர்ஃபானுடைய அந்த குழந்தைத்தனமான முகம், அந்த ஒரு பப்ளியான ஒரு பாடி, ஃபேஸ், லுக்கிங், அவர் சிரிக்கிறது வைக்கிறது எல்லாருமே அவர் சாப்பிட்டு போடுற வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பயங்கரமா கூட ஆரம்பிச்சாங்க. யூடியூப்ல சப்ஸ்கிரைபர்ஸ் பயங்கரமா ஆச்சு. அந்த ஒரு சேனல் நல்லா போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காவே ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். பெரிய ரெவன்யூ வந்து இர்ஃபானுக்கு வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அடுத்த ஒரு படியில என்ன பண்ணாங்கன்னா, இர்ஃபான் ரிவ்யூ பண்ணா நமக்கு நல்லா இருக்கும் சொல்லி காசு கொடுத்து வந்து ரிவ்யூ பண்ண வச்சாங்க இர்ஃபான். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட் ரிவ்யூ அப்படின்னும் போது அது வந்து அந்த ஃபுட் நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறத ரிவ்யூ பண்றது நேர்மையா பண்ணணும். ஏன்னா அதான உண்மை. அதை நம்பி பல பேர் போறாங்கல்ல. ஆரம்பத்துல இர்ஃபான் ரிவ்யூ பண்ண ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் நீங்க நிறைய பேர் போயிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்திருக்கு, ஃபுட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்திருக்கு, சூப்பரா இருந்திருக்கு. அது வந்து உண்மையாலுமே கொடுக்கப்பட்ட ரிவ்யூ. அதுக்கப்புறம் பேட் ரிவ்யூஸ் வந்து எப்படி உண்மையா இருக்கும். பேட் ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆச்சுன்னா ஒரு சுகாதாரமற்ற ஹோட்டலா இருக்கலாம், இல்லைன்னா டேஸ்ட் இல்லாத ஹோட்டலா இருக்கலாம், குவாலிட்டி இல்லாத ஹோட்டலா இருக்கலாம். அங்கெல்லாம் இவர் போய் 1 லட்சம் 2 லட்சம் வந்து பணம் வாங்கிட்டு ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுவுமே பயங்கரமா போகுது. மக்களுக்கு இர்ஃபான் மேல இருக்கிற ட்ரஸ்ட், அதுக்கப்புறம் மக்கள் போய் சாப்பிட்டு பாக்குறாங்க, அங்க நல்லாவே இல்லை, இர்ஃபான் என்ன இப்படி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வருது. பட் இர்ஃபானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா படிப்படியா வளர்ந்துகிட்டே போறாரு, ரோல் ஆகிட்டே போறாரு, பெரிய லெவல்ல போறாரு. பெரிய பங்களா, பெரிய காரு, வேற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் போயிட்டாரு. எல்லாம் அவருடைய திறமைன்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட அதுக்கப்புறம் இர்ஃபானுடைய ஆட்டிடியூடுன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆட்டிடியூட் டோட்டலாவே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. டோட்டலா பணம் காசு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ, அதாவது எண்ணிலடங்கா பணம் வந்துருச்சு அப்படின்னும் போது என்ன யாரு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், கேபிட்டலிசம், ஒரு திமிருன்னு கூட சொல்லலாம். அது ஒரு மாதிரி ஆணவமான ஆட்டிடியூடான பிஹேவியர் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா நிறைய செலிபிரிட்டிஸை வந்து இர்ஃபான் வந்து ரிவ்யூ போய் பேச ஆரம்பிச்சாரு. அவங்களோட ஃபுட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சார். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் துணை முதலமைச்சர், அவங்களோட போய் பண்ணாரு. கனிமொழி அவங்களோட பண்ணாரு. நிறைய பேர், நாக சைத்தன்யால இருந்து மோகன்லால்ல இருந்து பல பேரோட போய் அவங்களோட உட்காந்து சாப்பிடுறது, அதை ரிவ்யூ
முடிவு பண்றதுங்கிறது அடுத்த கட்டம் தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. அப்ப என்ன ஆகும்னா நிறைய பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள், இன்னும் பலரோடைய வந்து பழகக்கூடிய சந்தர்ப்பம், ஒரு நாள் ஃபுல்லா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்குள்ள அவங்களோட உங்களுக்கு ஒரு அறிமுகம். இர்ஃபான் ஆல்ரெடி நோன் பர்சன். நெப்போலியன் வீட்டுக்குலாம் போயிட்டு வந்தாருல, நெப்போலியன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐபோன் கிஃப்ட் பண்ணது எல்லாமே நம்ம பார்த்தோம்ல, ஃபிளைட் டிக்கெட் போட்டு அமெரிக்கா கூப்பிட்டு தங்க, அவர் வீட்டிலேயே தங்க வச்சு தன் பிள்ளை மாதிரி பார்த்தார்ல. ஸோ இது மாதிரி ஒரு நம்பிக்கை மக்களுக்கு வரும். அந்த செலிபிரிட்டிஸோட பழகும் போது என்னன்னா அவங்களுடைய இன்ட்ரடக்ஷனை வந்து நீங்க வந்து தவறா பயன்படுத்தக்கூடாது. ஆனா இர்ஃபான் என்ன பண்ணாரு, ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காட்டாங்குளத்தூர்ல அந்த SRM காலேஜ் கிட்ட ஸ்பீடா கார்ல வந்திருப்பார் போல. ஸ்பீடா கார்ல வர்றதுங்கிறதே ஒரு ஆட்டிடியூடு தான். ஏன்னா ஒரு காரோ ஒரு பைக்கோ ஒரு வாகனமோ நம்ம ஓட்டுறோம், நமக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது அந்த யார் வேணாலும் குறுக்க வரலாம். ஒரு நாய் குறுக்க வரலாம், அதனால உங்களுக்கே ஆபத்தாகலாம். ஒரு மாடு குறுக்க வரலாம், ஒரு மனுஷன் குறுக்க வரலாம். அப்படின்னும் போது ஒரு ஸ்பீட் லிமிட்னு ஒன்று இருக்குல்ல, அதை தாண்டி வண்டி ஓட்டிட்டு வரும்போது அது எப்பவுமே ஆபத்து தான். டிரைவிங் லைசன்ஸ் இருக்குங்கிறதுக்காண்டி பண்றதே வந்து தவறு தான். அப்படி ஏதோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு துப்புரவு தொழிலாளி அந்த அம்மா வந்து கூட்டிட்டு இருந்திருக்காங்க, அவங்க அடிச்சு அந்த அம்மா ஸ்பாட்ல இருந்துட்டாங்க. ஆனா அந்த கேஸ் வந்து எப்படின்னா திரிக்கப்பட்டு சித்தரிக்கப்பட்டு அது இர்ஃபானே ஓட்டிட்டு வரல, ஓட்டிட்டு வந்தது இர்ஃபான் தான் அங்க உள்ளவங்க எல்லாம் சாட்சி சொல்லியிருக்காங்க. ஆனா இர்ஃபானே ஓட்டிட்டு வரல, அங்க சிசிடிவி கேமராவே இல்லை, ஒரு டிரைவர் தான் ஓட்டிட்டு வந்தார் அப்படின்னு என்னமோ பண்ணி அந்த கேஸ் என்னாச்சுன்னே தெரியல, முடிஞ்சிருச்சு. அதுக்கு அந்த அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஏதோ ஒரு காம்பன்சேஷன் கொடுத்துருப்பாங்க நிச்சயமா, அவங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. ஸோ அப்படி அந்த கேஸ் வந்து முடிச்சு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா துபாய்க்கு போறாரு, கர்ப்பமா இருக்காங்க அவங்க மனைவி, ஜெண்டரை வந்து தெரிஞ்சுக்கிறாரு. நம்ம நாட்டுல வந்து ஜெண்டர் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது கடுமையான சட்டம். அதாவது கொலை கற்பழிப்புக்கு ஈக்குவலான தண்டனை, அதுக்கு ஈக்குவலான குற்றம் இது, இந்த ஜெண்டரை ரிவீல் பண்ணி தெரிஞ்சுக்கிறது. நீங்க எங்கேயா ஸ்கேன் சென்டருக்கு போங்க, ஒரு அப்டமன் ஸ்கேனுக்கு போங்க, அங்க வந்து பாத்தீங்கன்னா போர்டு போட்டிருப்பாங்க, ஆனா பெண்ணா தெரிந்து கொள்வது சட்டப்படி, இந்திய சட்டப்படி அந்த சட்டம் எல்லாம் போட்டு மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றம் போட்டிருப்பாங்கல்ல. அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டுல, இந்திய நாட்டுல தடை செய்யப்பட்ட விஷயம் ஜெண்டரை தெரிந்து கொள்வது. அவர் துபாய்க்கு போனாரு, பல கண்ட்ரியில தெரிஞ்சுக்கிறாங்க, நிறைய இடங்கள்ல வெளிநாடுகள்ல ஜெண்டர் ரிவீல் பண்றாங்க. அது அவங்களுடைய கண்ட்ரியினுடைய ரூல்ஸ். நம்ம யாரு, நம்ம இந்தியன், இந்திய குடிமகன் தானே நீங்க ஒண்ணு துபாய் குடிமகன் இல்லையே, அமெரிக்கா குடிமகன் இல்லையா. அப்ப இந்திய குடிமகனா இருக்கும்போது இந்திய சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தானே நீங்க நடக்கணும். நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இந்திய சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தானே நடக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த ஜெண்டரை தெரிஞ்சுக்கிட்டதோட அப்படியே விட்டுருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. இங்க வந்து அது வந்து எப்படின்னா ஒரு வீட்டுல ஒரு ஜெண்டர் ரிவீல் பண்றேன்னு ஒரு பார்ட்டி, அது சொந்தக்காரவங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அது மிகப்பெரிய ஒரு பார்ட்டியா வச்சு அது ஒரு சஸ்பென்ஸ் வேற, என்ன குழந்தைன்னு ஒரு சஸ்பென்ஸை கிரியேட் பண்ணி ஜெண்டரை ரிவீல் பண்றாரு. அதை வந்து லைவா வந்து யூடியூப்ல எடுத்து அப்லோட் பண்றாரு. இது எப்படி ஏத்துக்க முடியும்? இது என்னன்னா அவர் இர்ஃபான் ஒரு பிரபலம், அவர் இந்த மாதிரி ஜெண்டர் ரிவீல் பண்ணி நான் துபாயில பார்த்தேன், எனக்கு பெண் குழந்தைன்னு சொல்லும் போது நீங்க மத்தவங்களையும் தூண்டுறீங்க. நீங்க மத்தவங்களையும் எப்படி தூண்டீங்கன்னா, பணம் இருக்கிறவங்க, காசு இருக்கிறவங்க, நீங்க துபாய் மாதிரி கண்ட்ரியோ சிங்கப்பூர் மாதிரி கண்ட்ரியோ போலாம், எங்க வேணாலும் இப்ப ஜெண்டர் ரிவீல் பண்ணுவாங்க வேற கண்ட்ரியில, நீங்க போய் அங்க கேட்டுட்டு நீங்க ஜெண்டரை தெரிஞ்சுக்குங்க அப்படின்ற மாதிரி வந்து மத்தவங்களையும் தூண்டுறீங்க. இது ஆக்சுவலா பிரச்சனை தானே சார். முன்னாடி எதனால அதை தடை செய்யப்பட்டாங்க அப்படின்னா, முன்னாடி வந்து நிறைய பெண் சிசு கொலைகள்லாம் அதிகமா நடந்துச்சு. கருத்தமாற்ற படம் பாரதிராஜா எடுத்தாரு. ஆமா, அதனாலதான் இந்த விஷயங்கள் தெரியவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதை கொண்டே வந்தாங்க. இப்ப இது எப்படி இருக்குன்னா, ஓகே தெரிஞ்சுப்போம்பா, நம்மளுக்கு ஆனா பொண்ணான்னு ஃபர்ஸ்டே தெரிஞ்சுக்கிட்டா நல்லது இல்ல அப்படிங்கிற மாதிரியே போற மாதிரி தானே, ஒரு மேனிபுலேட் தானே. பணம் இருக்கிறவங்க எல்லாம் போவாங்கல்ல, அப்புறம் நம்மளும் போய் தெரிஞ்சுக்கலாம்னு ஒரு எண்ணம் வரும்ல. சோ அது வந்து தப்பு. ஒரு வேளை தெரிஞ்சு சில பேருக்கு பெண் குழந்தை பிடிக்கலன்னா கலைச்சிருவாங்க அந்த குழந்தைய, அது தவறு தானே. ஒரு குழந்தையை கொல்றதுங்கிறது உயிரை கொல்றது, இந்த சட்டத்தை போட்டிருக்காங்க. அப்ப நீங்க இந்திய குடிமகனா இருந்துட்டு அங்க போய் வந்து இங்க ரிவீல் பண்ணீங்கன்னா, இந்தியாவில தானே ரிவீல் பண்ணிருக்கீங்க, உங்களை பாக்குறாங்க, மத்தவங்களை வர தூண்டுறீங்க. அப்ப அது வந்து பெரிய சர்ச்சையாச்சு. அன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு, அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கட்சியை தான் டிஎம்கே கட்சியோட ஒரு செல்வாக்கான ஆட்களுக்கு தெரிஞ்சதுனால இவங்க மாசு அன்னைக்கு சுகாதார மினிஸ்டர் இருந்தாரு. யாரையும் நம்ம குறை சொல்லல, பட் அன்னைக்கு வந்து இதெல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்க கூடாது. இதெல்லாம் வந்து சட்டப்படி, இந்திய சட்டப்படி ஒரு கொலை அப்புறம் ஒரு எப்படி சொல்ல ரேப்புக்கு ஈக்குவலான குற்றம் ஜெண்டர் ரிவீல் பண்றதுன்னும் போது அதை வந்து பாத்தீங்கன்னா இவர் மன்னிப்பு கடிதம் கொடுக்குறாரு. உடனே அவர் மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணேன். எப்படி தெரியாம பண்ணிட்டீங்க?
உங்களுக்கு தெரியாதா? விவரம் தெரிஞ்சுதான் நல்லா content தெரியுதுல்ல, எடுத்து உங்களுக்கு போட்டீங்க. துபாயில போய் ஜெண்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு தெரியுது, அங்க ஸ்கேன் பண்ணணும்னு தெரியுது, அது தெரிஞ்சுக்கிட்டு வந்து இங்க ரிவீல் பண்ணணும்னு தெரியுது, ஒரு பார்ட்டி வச்சு செலிப்ரேட் பண்ணணும்னு தெரியுது. உங்களுக்கு தெரியாதா? அதை வச்சு எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட் அழகா மேக் பண்ண தெரியுது, சஸ்பென்ஸ் வைக்க அதுல தெரியுது, அதுல ரெவென்யூ பார்க்க தெரியுது அந்த யூடியூப் மூலமா. இதெல்லாம் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதா? அப்ப தெரியாத ஒரு பிரபலமா இருக்கிற நீங்க தெரியாதுங்கிறது ஒரு 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 மன்னிப்பா? நான் கேக்குறேன், ஒரு கொலை பண்றாரு, நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா கொலை கற்பழிப்புக்கு ஈக்குவலான குற்றம்னும் போது ஒரு கொலை பண்றாரு. அப்ப கொலை பண்ணிட்டு எனக்கு தெரியாது, குத்துனா சாவாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் குத்துனேன், அவங்க செத்துட்டாங்க, ஐயோ சாரிங்க மன்னிப்பு கடிதம் கொடுத்து விட்டுருவாங்களா? எப்படி விடுவாங்க? அதேதான், அதே மாதிரிதான் இது குற்றம். அப்ப அன்னைக்கு இருந்த அரசாங்கத்தினுடைய தயவால இது வந்து எப்படின்னா முடித்து வைக்கப்பட்டது, அதிகாரிகள் லெவல்ல இது வந்து முடித்து வைக்கப்பட்டது அப்படின்னும் போது அது பண்ணவே கூடாது. இது கண்டிப்பா அன்னைக்கு வந்து இர்ஃபான் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கணும், கைது செஞ்சிருக்கணும், நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ணிருக்கணும், அது வழக்கு நடந்திருக்கணும். அதை செஞ்சாம அதிகாரி லெவல்ல முடிச்சு வச்சதுங்கிறது தப்பு. அதுக்கு அதிகாரிகளுக்கு அதிகாரமே இல்லை. அப்படி இருக்கும்போது அன்னைக்கே 14 மாசத்துக்கு முன்னாடி, இப்ப நடந்தது இல்ல, 14 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு வழக்கறிஞர் தன்னிச்சையா இந்த வழக்கை கையில் எடுக்கிறார். எடுத்து இந்த மாதிரி வந்து பண்றாங்க, இந்த மாதிரி வந்து அதிகார லெவல்ல முடிச்சு வச்சிருக்காங்க, முடிச்சு வைக்க கூடாது, இது தப்பு, இது வந்து விசாரிக்கப்படணும், இவர் கரெக்டான நீதி வேணும்னு கேட்கும் போது 14 மாசம் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்துகிட்டு இருந்திருக்கு. இர்ஃபானுக்கும் சம்மன்லாம் போயிருக்கு, எல்லாம் நடந்திருக்கு. இப்ப ஜூன் 3ஆம் தேதி, இப்போ ஒரு மாசத்துக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீதிபதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு உத்தரவிட்டிருக்கார், தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 8 வாரத்துக்குள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லியிருக்காரு. சோ இப்ப 8 வாரம், கிட்டத்தட்ட ஜூன் 3ஆம் தேதினா இன்னைக்கு நம்ம ஆகஸ்ட் 3ஆம் தேதியில இருக்கோம். 2 வாரம் 8 வாரம் ஆயிப்போச்சா? இதுக்குள்ள இப்ப நடவடிக்கை எடுக்கணும் இர்ஃபான் மேல. இது ஏன் நடவடிக்கை எடுக்காம இனிமேலாம் எதுவுமே பண்ண முடியாது, யாரை பார்த்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இது நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருச்சு, நீதிபதி முன்னாடி, நீதிபதி டேபிள் இந்த வழக்கு இருக்கு. இனிமே அதை மன்னிக்கிறதா, அது அவர் சொல்ற விளக்கங்களை ஏத்துக்கிறதா, அவருக்கு தண்டனை கொடுக்கறதா, எல்லாமே வந்து நீதிமன்றத்தினுடைய முடிவா இருக்கும், நீதிபதியினுடைய முடிவா இருக்கும். அப்படி இருக்கும்போது இது இர்ஃபான் இந்த நடவடிக்கைக்குள்ள இப்ப சிக்கி இருக்கிறாரு. இது நடவடிக்கை சிக்கணும், ஆக்சுவலி வந்து சிக்கணும். ஏன்னா இதுக்கப்புறமும் ஒண்ணு பண்ணாரு, என்ன அப்படின்னா அந்த OMRல குழந்தை பிறக்கிறதுக்காண்டி அட்மிட் பண்ணியிருந்தாங்க ஹாஸ்பிட்டல் தியேட்டருக்குள்ள. பாத்தீங்கன்னா இப்ப அலோவ் பண்றாங்க. யார் அலோவ் பண்றாங்கன்னா கணவனே அலோவ் பண்றாங்க, மனைவி பிரசவிக்கும் போது. இல்ல, அதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா மனைவிகள் அந்த கருவுட்டு 10 மாசம் சுமந்து அந்த குழந்தையை பெத்துக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு அது அது நல்ல புனிதமான விஷயம் தான். ஆனா அதுல அவங்க படுற கஷ்டம் இருக்குல்ல அந்த பீரியட்ல, அதை வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும், வலிய உணரணும், கணவனும் உணரணும் தான் இப்ப வந்து விடுறாங்க, ஹஸ்பண்டை வந்து உள்ள விடுறாங்க. அப்படி ஒரு உள்ள போயிருக்காரு. உள்ள போய் ஏங்க நான் கேட்கிறேன், ஒரு பிரசவங்கிறது எவ்வளவு புனிதமான, எவ்வளவு புனிதமான ஒரு பெண் ஒரு குழந்தைய பிரசவிக்குங்கிறது எவ்வளவு புனிதமான ஒரு விஷயம். அதை வந்து ஒரு வீடியோ எடுக்கிறார். இவர் வந்து தொப்புள் கொடி கட் பண்றார். இவர் தொப்புள் கொடி கத்திரிக்கோலை கேள்வி கேட்டாங்க. ஆமா, எப்படி அதை கட் பண்ண முடியும், எப்படி கட் பண்ண முடியும்? அதாவது இவர் வந்து தொப்புள் கொடி கட் பண்றாரு. அப்ப அந்த வீடியோ எடுத்தது யாரு? அப்போ ஒரு டாக்டர் தான் எடுத்திருப்பாங்களா? யாருன்னு நமக்கு தெரியாது. அந்த வீடியோ எடுத்தது யாரு? அப்ப ஒரு புனிதமான, எங்க குழந்தை பிறத்துக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயமா? புரியுது. அதை யாராவது வீடியோ எடுப்பாங்களா? அதை யாராவது வீடியோ எடுப்பாங்களா? அந்த இடத்துல இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணப்படுறவங்க டாக்டர்ஸ் அண்ட் நர்ஸ் தான். ஆமா. அதுவும் கத்திரிக்கோள் எடுத்து நீங்க எதையாவது நம்ம உடம்புல ஒரு உறுப்பை நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா சர்ஜனா இருக்கணும். ஆமா, MBBS டாக்டரா இருந்தா கூட பத்தாது, சர்ஜன். ஒருவேளை ஒரு இக்கட்டான நிலைமை ஒரு MBBS டாக்டர் வந்து அந்த ஆபரேஷன் பண்றாரு அப்படின்னா கூட அன்னைக்கு நீங்க அதை நியாயப்படுத்தும் போது அது ஒத்துக்குவாங்க. இந்த மாதிரி யாரும் இல்லைங்க, நான் வேற வழியே இல்லை, ஒரு எமர்ஜென்சி கேஸ் நான் பண்ணேன்னா யூ ஆர் அ டாக்டர், அதனால ஒத்துப்பாங்க. பட் நீங்க எதையாவது ஒரு உறுப்பை கட் பண்ணா யூ ஷுட் பி சர்ஜன், MS படிச்சு சர்ஜனா இருக்கணும். இவர் எப்படி வந்து தொப்புள் கொடியை கட் பண்ணுவாரு? யார் அந்த உரிமையை இவர் கொடுத்தது? இதுவும் செஞ்சாரு. இதுக்கும் வந்து சர்ச்சை ஏற்பட்டு இதையும் வீடியோ எடுத்து போட்டாரு, இதுக்கும் மன்னிப்பு கொடுத்தாரு. இது இல்லாம பாத்தீங்கன்னா தொடர்ந்து பண்றாரு. இது இல்லாம பாத்தீங்கன்னா பக்ரீத், ஆமா இப்ப பிரியாணி போட்டதான சொல்றீங்க? என்ன பிரியாணி ரேட்? என்ன பிரியாணி இது? 3600. தங்கத்துல ஏதாவது அரிசி வைக்கிறாங்களா இல்ல வெள்ளியில அரிசியா இல்ல என்னன்னு 3600 ரூபாய். அது வந்து ஒரு தொப்பி, ஒரு சட்டை, ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு ஒரு செருப்பை போட்டுக்கிட்டு அங்க இங்கேயும் அலைஞ்சு ட்ரிப்ளிகேன்ல ஐசோஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பிரியாணி கடை இருக்கு. அதுல ஏதோ ஒரு பிரியாணி கடையில செய்ய சொல்லி இர்ஃபான் பிரியாணின்னு வந்து சொல்லி மக்களையும் சொல்லணுங்க. இர்ஃபான் வந்து நல்ல ரிவ்யூவரா இருக்கலாம், நல்ல ரிவ்யூவர், நல்ல சமைக்கக்கூடியவனா இருப்பானா அப்படின்னு யோசிக்கணும்.
நல்ல சமைக்கிறவன் நல்ல ரிவ்யூரா இருப்பானான்னு யோசிக்கணும். அதை கூட யோசிக்காம இர்ஃபான் தான் சமைச்சிருக்காங்க போல. நல்லா கூட சமைக்கிறாங்க, தப்பு கிடையாதுங்க. இருக்கு இங்க ஓகே, இங்க கொஞ்சம் பிரபலமான ஹோட்டல் எடுத்துப்போமா நம்ம, எவ்வளவு ஒரு பிரியாணி? நீங்க அதிகபட்சம் மட்டன் பிரியாணி அப்படின்னா ஒரு பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா மட்டன் நல்ல நல்ல குவான்டிட்டியோட, பேர் சொல்றேன், SS ஹைதராபாத் பிரியாணி 240 ரூபா. அதுல என்ன தெரியுமா கொடுக்குறாங்க, ஒரு பெரிய பெரிய குவான்டிட்டி மட்டன் பிரியாணி, ஒரு 2-3 பீஸ் பெரிய பெரிய பீஸ். நான் சொல்ற இந்த ஒரு குவான்டிட்டி பிரியாணி இல்ல, அதுல வந்து ஒரு 2 சிக்கன் 65, முட்டை எல்லாமே கொடுக்குறாங்க, கத்திரிக்காய் தயிர் சட்னி எல்லாமே கொடுக்குறாங்க. ஒரு பக்கெட் பிரியாணி வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க SS ஹைதராபாத் பிரியாணியில இப்போ வந்து 2400 ரூபாயோ 600 ரூபாயோ எனக்கு கரெக்டா தெரியல மட்டன். அதுல ஒரு 10 பீஸ் மட்டனு, 1 கிலோவுக்கு மேல உள்ள பிரியாணி, அதுல வந்து பாத்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர், அதுல போறதுக்கு கரண்டி, அதுல ஒரு 5 சிக்கன் 65 பீஸ், 5 முட்டை, கத்திரிக்காய், ரைத்தா, என்னென்ன இத்தனை கொடுக்குறாங்க. 2400 ரூபாய்க்கு பெரிய பெரிய பீஸ். இவர் வந்து 3600 ரூபாய் போட்டு ஒரு பிரியாணி வித்தாரு. அது வந்து ரிவ்யூ பண்ணாங்க, நிறைய பேர் பண்ணாங்க, அதுல ஸ்கேம் பண்ணாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆதாரங்களோட இவரை வந்து சிக்க வைக்க முடியாது. அதெல்லாம் பண்ணாரு. சீப் மென்டாலிட்டி. புரியுது. யூ ஹாவ் எவ்ரிதிங், மணில இருந்து எல்லாமே உங்களுக்கு இருக்கு, ஏன் நீங்க மக்களை ஏமாத்தணும்? நான் கேட்கிறேன், மக்களை எதுக்கு ஏமாத்தணும்? பணம் இருக்குல்ல, பணம் இல்லாம இல்ல, அப்ப ஏன் மக்களை ஏமாத்தணும்? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரம்ஜான் நினைக்கிறேன், போன ரம்ஜான் கார்ல உட்கார்ந்து எல்லாருக்கும் கொடுக்கும் போதே பாரு எப்படி நிக்குது பாரு, தொடாத, கையை தொடாத, ஏய் கொடுக்கதானே செய்ய போறோம், ஏய் சீ தள்ளு, என்னங்க இது? அதான் சொல்றேன், ஒரு கூட்டம் அவங்க கஷ்டத்துக்கு வந்து ஏதோ கொடுக்குறாரு, சேலை சட்டைன்னு வாங்க வராங்க, சாப்பாடோ ஏதோ ஒண்ணு, அத நீங்க கௌரவமா கொடுங்களேன். அவங்க கௌரவமா தானே கொடுக்கணும். ஒரு மனிதன் மறிக்கலைன்னா அப்புறம் என்ன இருக்கு? உங்ககிட்ட இல்லாத அவங்ககிட்ட என்ன இருக்கு? என்ன இல்ல? உங்ககிட்ட எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறீங்கல்ல, அவங்ககிட்ட என்ன இல்ல? அவங்ககிட்ட எல்லாமே இருக்கு. அவங்ககிட்ட தன்மானம் இருக்கு, அவங்ககிட்ட மரியாதை இருக்கு, அவங்க நியாயமா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. நீங்க ஒரு உதவி கொடுக்கணும்னு ஒருத்தர் நினைச்சீங்கன்னா அதை நீங்க வந்து மரியாதைப்படுத்தி கொடுக்கணும். நீங்க ஒரு கார்ல உட்காந்துட்டா கொடுப்பாங்க அப்படி? நான் கேட்கிறேன், ஒரு காஸ்ட்லி கார்ல, ஒரு BMW கார்ல உட்காந்துட்டு, ஒரு ஆடி கார்ல உட்காந்துட்டு, ஏசி போட்டுக்கிட்டு இந்தான்னு எடுத்து பின்னாடி ஒருத்தர் எடுத்து கொடுப்பாரு, அப்படி கொடுப்பீங்களா? ஒரு இறங்கி ஒரு சின்ன ஒரு மேடை மாதிரி போட்டு அப்படியே ஒரு பெஞ்ச் மாதிரி வச்சு இந்தாங்கன்னு ஒவ்வொருத்தவங்களை கௌரவப்படுத்தி கொடுக்கறதுன்னா அது அவங்களுக்கு கௌரவமா இருக்கும். கஷ்டப்படுறவங்களை வந்து இழிவுபடுத்துறதுங்கிறது என்ன மாதிரியான மனநிலை? ஸோ இதெல்லாமே வந்து எப்படின்னா ரொம்ப தப்பான ஒரு ஆட்டிடியூட், தப்பான மனநிலை, தப்பான ஒரு பிஹேவியர். அடித்தளத்திலேருந்து வந்தவர் பணங்காசு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளை எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல செஞ்சாரு. ஆனா என்ன செஞ்சாலும் எல்லா நேரத்திலையும் தப்பிச்சிட முடியாது ராஜா. நேரம், அதாவது சூழல் வந்து கரெக்டா வந்து உனக்கு வந்து அமைஞ்சு போச்சுன்னா நீ என்னவா இருந்தாலும் லாக் ஆயிடுவேங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கு அதில் கைது செய்யப்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்க போகுதுங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் இது வந்து இர்ஃபானுக்கு தேவை. என்னையெல்லாம் கேட்டீங்கன்னா அவரை வந்து கைது செய்யணும். கைது செஞ்சு அவருக்கு தண்டனை கொடுத்தீங்கன்னா அப்ப அடுத்து இதை மாதிரி செய்ய மாட்டார். ஏன்னா தொடர்ந்து செய்யறாரு. நான் எத்தனை உதாரணங்கள் சொன்னேன். இப்ப தொடர்ந்து ஒரு தப்பு செஞ்சவன் ஒரு தடவை மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிடலாம். ஆனா தொடர்ந்து தப்பு செய்யறவனை தண்டிச்சுதான் திருத்த முடியும். புரியுது. கண்டிப்பா சார், தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நேரத்துக்கு நன்றி சார். நன்றி.